விளக்கம் தந்தாள் விஜயா. நாடகத்தில் என்னைக்கு அமைதியாக பேசியிருக்காங்க? வாயை திறந்தாலே புலம்பலும் சலம்பலும் தான். தன் பங்குக்கு கொளுத்தி போட்டார் அப்பா மகேஸ்வரன். சத்யனின் மனைவி சங்கீதா எதுவும் சொல்லவில்லை. மாமியார் மீதுள்ள மரியாதை காரணமாக மௌனம் காத்தாள். எல்லாரும் என் கூட சேர்ந்து நாடகம் பார்க்கத்தானே செய்கிறீங்க, அப்புறம் பிடிக்காத மாதிரியும் பேசிக்கிறீங்க என்று கடிந்தாள் விஜயா பொய் கோபத்துடன். நாடகத்தில் உள்ளவங்களைப் போல இவங்களும் நடிக்கிறாங்க இல்லை பாட்டி என்று பாட்டிக்கு பாயிண்ட் எடுத்து தந்தாள் பேத்தி நிவேதா. மகிழ்ச்சி தாளவில்லை விஜயாவிற்கு. 2ஆம் வகுப்பு படிக்கும் இத்தினூண்டு வாண்டு என்னமாய் பேசுகிறது. சமத்து நறுக்குன்னு சொல்லிட்டா என்று பேத்தியை உச்சி முகர்ந்தாள். நடுவீட்டில் ஓடுற டிவியை வேறு வழி இல்லாமல் பார்த்து தானே ஆகணும் என்றார் மகேஸ்வரன். ஐயோ, இந்த பேச்சை விடுங்க, இதுக்கு நாடகமே தேவலை போல என்று 2 காதுகளையும் பொத்தியபடி கத்தினாள் நிவேதா. அடக்க முடியாமல் எல்லோரும் சிரித்து விட்டார்கள். வாயாடி